போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக பயணிகள் நீண்ட நேரம் காத்திருப்பதாக தெரிவிக்கின்றனர். சிஎம்சி போயிட்டு ஒரு மெடிக்கல் சம்பந்தமாக வந்தேன். பஸ் வசதி கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பஸ் வசதியெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது சார். எங்களை போல நிறைய பேர் வந்தவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு இல்லாமல் தலைமைச் செயலகம் போகணும். எந்த ஒரு வேலைக்கும் ரொம்ப அவதியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பிரைவேட் பஸ் இதில் மட்டும்தான் பிரைவேட் இல்லாமல் இருந்தது. இப்போ இதுலேயும் பிரைவேட் பஸ் ஃபுல்லாக ஒருத்தர் வந்து இறக்கி இவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு வந்து இங்கேருந்து நம்ம பாரிஸ் போனோம்னா 15 ரூபா 12 ரூபா அப்படி தான் இருந்தது. ஆனால் இவங்க வந்து கேட்கறது வந்து 50 ரூபா கேட்குறாங்க, 100 ரூபான்றாங்க. ஒரு பஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கேட்குறாங்க. நாங்கள் புறநகருக்கு போனோம், ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கோம். பஸ் இல்லை, 1 மணி நேரமா நின்றுகிட்டு இருக்கேன், பஸ் இல்லை. எங்களுக்கு கேளம்பாக்கம்க்கு ஸ்டேட் பஸ் இல்லாம சுத்தி போயிட்டு இருக்கோம். இப்போ எங்களுக்கு 9:30க்கு ட்ரைனிங், ஆனா நாங்க போய் சேரவே இப்ப எப்படின்னு 10:30 11 ஆயிடும். நாங்க வேலூர்ல இருந்து வர்றோம். வேலூர்ல இருந்து அங்க கவர்மெண்ட் பஸ் எதுவுமே வரவே இல்லை, பிரைவேட் பஸ்ல தான் வந்தோம். அதுல வந்து டபுள் சார்ஜ் பண்றாங்க எல்லா இதுக்குமே. டிக்கெட் எல்லாம் ரொம்ப இது செம்ம க்ரௌடா இருந்துச்சு. பஸ் மைதா நகர்ல இருந்து வரேன். ஹாஃப் அன் ஹவரா வெயிட் பண்ண போரூருக்கு போக, ஒரு பஸ் கூட இல்ல.